Very good evening, all of you. Very good evening. Good evening. Good evening, sir. Good evening. Very good evening. ஸோ இன்னைக்கு நம்ம பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல ஒரு பேசேஜ் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து அந்த பேசேஜ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இது வந்து 2021 டான்செட் MBA-வோட பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்க பேசேஜ் வந்து ரீட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தீங்களா? புரியுதா? ஓகே, கேட்டேன். ஸோ ஹவவர் அந்த பேசேஜ் திரும்ப ஒரு டைம் நான் ரீட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரெடியாங்க? ஒரே ஒரு பேசேஜ் வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணி சால்வ் பண்ணி காமிக்க போறேன், கொஞ்சம் பெரிய பேசேஜா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசேஜ் வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் கொடுக்க போறேன். ஓகேல? ஸோ ரெண்டுமே வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஸோ என்னோட ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேங்க, விசிபிளா இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ரைட்டிங் பேட் என்கிட்ட கிடையாது. ப்ளீஸ் ட்ரை டு மேனேஜ். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு நான் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா நிறைய பேர் அட்டன் பண்ணல, இப்போதான் புதுசாக அட்டன் பண்றீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நான் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், பிசினஸ் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு பார்ட்டை எடுத்து அனாலிசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 பேஜ்லயோ 1.5 பேஜ்லயோ வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து 4 ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மேஜர், அப்ஜெக்டிவ். ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? ஒரு பேசேஜ் வந்து எதை பத்தி பேசுது, அதோட கோல் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் அப்ஜெக்டிவ். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டா, ஸோ நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம்? ப்ராஃபிட் மோட்டோவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க ஒரு NGO வந்து கூட அந்த பிசினஸ் நீங்க ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பிசினஸ் அந்த பேசேஜ்ல வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு இந்த பேசேஜோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த பேசேஜ் இதை நோக்கிதான் நகருது அப்படின்னா அது வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை அடையறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யறோம், என்னென்ன காரணிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களால அந்த அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ தே ஆர் சிம்பிள், தி ஃபேக்டர்ஸ் ஆர் ஹெல்பர்ஸ் டு அச்சீவ் த கோல். இல்ல அப்படின்னா நம்ம வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோ தே ப்ரொவைட் வேஸ் டு அச்சீவ் த கோல். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? நீங்க வந்து பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், சேல்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? நிறைய வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பிசினஸ்ல அந்த அப்ஜெக்டிவ் அட்டன் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றீங்க, முக்கியமா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களோட அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான காரணிகளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மைனர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சார் மைனர் ஃபேக்டர் அப்படின்னா? ஸோ மேஜர் ஃபேக்டர் அளவுக்கு வந்து பிசினஸ் டிசிஷன்ஸை வந்து அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. பட் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு செகண்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். So secondary factors are called as what? The minor factors. உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் உடைய டிசிஷனை வந்து அது டைரக்டா இம்பாக்ட் பண்ணாது. பட் என்ன அப்படின்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மைனர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் நீங்க வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மேஜர் ஃபேக்டர். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மேஜர் ஃபேக்டர். இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து காம்படிஷன் இருக்கு, நிறைய காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டர். அப்ப மைனர் ஃபேக்டர் அப்படின்னு எதை சொல்லலாம்? சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எம்ப்ளாயிஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபீவரிஸ் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஃபீவர் வருது அப்படிங்கிறது வந்து யூ ஹேவ் டு கன்சிடர். பட் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் கிடையாது, மைனர் ஃபேக்டர். ரீசன், உங்களோட பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டைரக்டா இம்பாக்ட் பண்ணாது. ஸோ இஃப் ஒன் எம்ப்ளாயி இஸ் நாட் அவைலபிள், கண்டிப்பா வந்து இன்னொரு எம்ப்ளாயி வச்சு உங்களால இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ்.
அதுக்கான ரெமிடியல் ஆக்ஷன் வந்து நீங்க எடுக்கலாம், பட் இமீடியட்டா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வி கேன் கால் தட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் மைனர் ஃபேக்டர். நீங்க பிசினஸ் நீங்க இந்த பேசேஜ் ரீட் பண்ணும் போதே வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே மைனர் ஃபேக்டர். இன்னைக்கு நான் பேசேஜ் ரீட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் வந்து ஹை இம்பார்ட்டன்ட், ஸோ தட் உங்களால பேசேஜ் ரீட் பண்ணும் போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் அசம்ப்ஷன். ஸோ அது என்ன சார் மேஜர் அசம்ப்ஷன்? ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்ணும்போது அந்த டெசிஷன் மேக்கர் சைட்ல இருந்து சில விஷயங்களை வந்து அசியூம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இ காமர்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட அசம்ப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரீஜன்ல லெட்ஸ் சே சென்னை மாதிரியான ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிசினஸ் வந்து நிறைய ரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அசம்ப்ஷன் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. பட் அது வந்து ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலையும் போகலாம். எதை பேஸ் பண்ணி வந்து அந்த அசம்ப்ஷனை நீங்க மேக் பண்ணீங்க? இட்ஸ் ஜென்ரல் அசம்ப்ஷன். ஸோ ஜென்ரல் அசம்ப்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வேல்யூ ஸ்கோப் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேஜர் அசம்ப்ஷன் சொல்லுவோம். நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் அந்த அசம்ப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற அசம்ப்ஷனா இல்ல டிசிஷன் மேக்கர் எடுக்கிற அசம்ப்ஷனா? பேசேஜ்ல இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கர் எடுக்கிற அசம்ப்ஷன் தான் மேஜர் அசம்ப்ஷன். இது வந்து நம்ம சைட்ல இருந்து எடுக்கிற டிசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 4 தான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது ஆப்டா இருக்கும்னு சொல்லி பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். இது பேர் தான் வந்து பிசினஸ் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங். உங்களுக்கு டோட்டலா ஒரு 2 பேசேஜஸ் கொடுத்து 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இல்ல 1 பேசேஜ் கொடுத்து 20 கொஸ்டின் கூட கொடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா 4 பேசேஜ் கொடுத்து ஒவ்வொரு பேசேஜுக்கும் 5 கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இப்ப என்னன்னு சொல்லி தெளிவா புரியுதா? எஸ் சார். எஸ் சார். இப்போ நம்ம பேசேஜ்க்குள்ள போலாங்க. ஓகே சரிங்க. எனக்கு யார் ரீட் பண்ணி ஹெல்ப் பண்ண போறீங்க? ஒவ்வொரு பேசேஜா ரீட் பண்ணணும். நீங்க பேசேஜ் ரீட் பண்ண நான் வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ ஹூ இஸ் ரெடி பீப்பிள்? On 24th January, New Point's 150 acres campus style experimental station in Wilmington, Delaware hosted US President George Bush. He stopped by at the high-tech R&D center to follow up the states of the Union address, in which he set a country at aggressive goals of 20 billion gallons of biofuel production by 2020 to learn how the US might go about achieving the stiff target. எஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தமிழ்ல நான் கிறிஸ்பா சொல்றேன். என்ன அப்படின்னா 24th January டியூ பாண்ட் அப்படிங்கிற இடத்துல 150 ஏக்கர் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் வந்து ஒரு R&D சென்டர்ல வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ண போறோம். என்ன கோல்? 20 பில்லியன் கேலன் ஆஃப் பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் வந்து 2020ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து செட் பண்றாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணும்போது உங்களால வந்து என்ன கண்டுபிடிக்க முடியுது? ஏதாவது ஃபேக்டரோ இல்ல அப்ஜெக்டிவோ அசம்ப்ஷனோ இல்ல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? மேஜர் அப்ஜெக்டிவ் சார். மேஜர் அப்ஜெக்டிவ் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டான்ஜிபிளா ரிலீஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு அக்ரெசிவ் கோலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் புஷ் வந்து செட் பண்றாரு. என்ன செட் பண்றாரு அப்படின்னா 20 பில்லியன் கேலன் ஆஃப் பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் வந்து 2020ல வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு கோலை வந்து செட் பண்றாரு. இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுதான் மேஜர் அப்ஜெக்டிவ். இதை நோக்கி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசேஜ் வந்து மூவ் ஆக போகுது. சார் அப்ப அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோமே, இது ஒண்ணுதான் அப்ஜெக்டிவா இருக்குமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்றதுக்கு மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் கூட இருக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கனெக்டான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ரீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா இந்த அப்ஜெக்டிவ் ஒண்ணு பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஹேண்டில் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா டப்புன்னு 1 மார்க் வாங்கிடலாம். அப்போ அப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபை பண்ண நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அச்சீவிங் a 20 பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் பயோஃபியூயல் ப்ரொடக்ஷன் by 2020. என்னங்க அது? மேஜர் அப்ஜெக்டிவ். மார்க் வாங்கிட்டீங்களா? எஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே, இன்னைக்கு இந்த ஒரே ஒரு பேசேஜ் தான் ரீட் பண்ண போறோம். சோ பொறுமையா லிசன் பண்ணுவோம். சரியா? உதய கவி ரீட் பண்ணுங்க செகண்ட் கொஸ்டின்.
Everyone at Dew Point was pleasantly surprised to set up over 200 years ago. This Dew Point first presidential visit, and yet it is motor car drove a Williamton that afternoon. It was Bush who was perhaps more moved than any other on that campus. At the experimental station, Bush made that head and chief science and technology officer of the world's largest chemical markets, 59 years old. Ma Chowdhury, the first woman ever to first occupy that position. ஓகேங்க, பர்ஃபெக்ட். இப்போ இந்த ரெண்டாவது பேசேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டியூ பாண்ட் அப்படிங்கிற இடம் 200 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் இதை வந்து அட்ரஸ் பண்றாரு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்றாங்க, சோ இந்த புஷ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன்ல 59 வயதான உமா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கெமிக்கல் மேக்கர் டெக்னாலஜி ஆஃபீஸரை வந்து மீட் பண்றதா சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் எவர் டு ஃபர்ஸ்ட் ஆக்குபை த பொசிஷன், முதல் விமன் பெண்மணி வந்து அந்த பொசிஷன் ஆக்குபை பண்ற முதல் லேடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்ப நான் உங்களுக்கு இதுல இருந்து வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? முதல் விஷயம், உமா சௌத்ரி வந்து ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால இந்த பேசேஜ் வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா, இல்ல இந்த பேசேஜ் வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆக போகுதா? No, sir. No, sir. இது ஒரு ஃபேக்டர் தான், பட் இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா? No, sir. No, sir. மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், மேஜர் என்னவா இருக்கும்? Minor factor. Minor factor, sir. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மைனர் ஃபேக்டர் இல்லையா? சோ பட் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கல, பட் ஒருவேளை அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால வந்து எனக்கு என்ன இம்பாக்ட் ஆக போகுது பேசேஜ்ல, சோ ஒண்ணுமே கிடையாது. சோ இட்ஸ் மைனர் ஃபேக்டர். அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பிரசிடென்ட் வந்து விசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 200 வருஷத்துல. அது வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் பண்ணுவாங்க? No, sir. No, sir. So that is also a minor factor. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் உதயகவி ரீட் பண்ணுங்க. She took him through the rehearsal tour of the facility. Bush asked Chowdhury when she came to US. I came to US in 1968 with $8 in my pocket. She replied. He immediately wanted to put his arms around me, have a picture taken of two of us. Chowdhury is the classic Cinderella story. Swap magic with hard work and never, and fairy godmother with Uncle Sam as growing up in the middle class family. She'll learn to young higher engage. எஸ், வெரி குட். அப்படியே இந்த நெக்ஸ்ட் பேசேஜையும் கண்டினியூ பண்ணிடலாங்க. Her stockbroker father wanted to be a doctor, but could not because he had to support his family. He drove Chowdhury, the youngest of their 3 children, to excel at school. Instead that she go and get the best education the world has to offer. Few years later, in 1968, a Sari Clark, 20 years old physician graduate from the Indian Institute of Science had set out the land of opportunity where she could materialize a dream of becoming nuclear physicist. ஓகேங்க, பர்ஃபெக்ட். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புஷ் வந்து இந்த உமா சௌத்ரியை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் யூஎஸ்க்கு 1968 வந்தேன், ஒரு $8 என் பேக்கெட்ல வந்து வச்சுட்டு வந்தேன். ஸோ இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா புஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தோல்ல கை போட்டு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப சௌத்ரி வந்து அவங்களோட கிளாசிக்கல் ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி வந்து நான் சின்ன வயசுல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தேன். சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட எய்ம் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட அப்பா வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருக்காரு. சரிங்க, அவங்க அப்பா வந்து ஸ்டாக் புரோக்கரா இருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து என்னதுங்க? Minor factor. மைனர் ஃபேக்டர், நாட் நீடட் இல்லையா? சோ என்ன வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாரு, பட் அது வந்து பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 சில்ட்ரன் இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யங்கஸ்ட். நெக்ஸ்ட் ஐ கோ அண்ட் கெட் தி பெஸ்ட் எஜுகேஷன் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் அப். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான எஜுகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து ஆப்டைன் பண்ணேன்.
ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1968க்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பிசிக்ஸ் கிராஜுவேட்டா வந்து மாறினேன். எங்க? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல. சரிங்க, இப்போ ஒரு வேளை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சி பிகம் த பிசிக்ஸ் கிராஜுவேட் அட் தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இது வந்து என்னவா இருக்குங்க? மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டரா இருக்குமா? என்னவா இருக்குங்க? minor factor, sir. ஃபேக்டர். ஒருவேளை நீங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இல்லாம வேற காலேஜ் இருந்தா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஒருவேளை இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி தி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வில் ப்ரொவைட் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அது மேஜர் ஃபேக்டர். அங்க படிச்சா மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும், அது மேஜர் ஃபேக்டர். பட் அப்படி கொடுக்கல, ரைட்? சோ அது வந்து என்ன அப்படின்னா had set out the land of opportunity where she could materialize a dream of becoming nuclear scientist. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப 3வது பேசேஜ் எங்க? நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மைண்ட்ல சேவ் பண்ணிட்டு தானே வரீங்க? Yes, sir. ஓகேங்க, கதை கேட்கற மாதிரி கேட்டு மறந்துடக்கூடாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல வந்து நம்ம கேள்வி கேட்கும் போது அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேசேஜ். இட் வாஸ் a courage decision. ரீட் பண்ணுங்க. It was a courage decision when few women left Indian shores to get a career in science in the 1960s. It changed my life hopes and aspiration. Say that Janki, de-spectated executive, somewhere down the line, the sari gave away to American business suits and Mandarin collars. ஓகேங்க. ஸோ 1960ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோட ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஒரு இந்தியனா இருந்துட்டு அமெரிக்கன் பிசினஸ்ல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வண்டர் இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணுங்க உதயகவி. Coming to the US and discovering a world of excellence in science that she had not experienced before became the turning point in Chowdhury's life. The entrepreneurial mindset, the candid attitude, and the delicate application of minds she met fascinated her. Professor at the universities became role model for life, impressing her with their ability to motivate people to achieve their goals and instilling in her a deep desire to remain knowledgeable about science. Decades later, at DuPont, she would combine both to command the regard of her team over 5,000 scientists across 75 R&D centers worldwide. வெரி குட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க யூஎஸ்ல வந்துட்டு சயின்ஸ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்லயே வந்து பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட், அதுக்கப்புறம் என்னால முடியும் அப்படின்னு நினைச்ச ஆட்டிடியூடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களை கொண்டு போயிருக்கு. ப்ரொஃபசர் அட் த யூனிவர்சிட்டிஸ், அவங்களோட யூனிவர்சிட்டியில வேலை செஞ்ச ப்ரொஃபசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரோல் மாடலா மாறிடுறாங்க. யாருக்கு? உமா சௌத்ரிக்கு. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீப் நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிண்டல் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு டியூ பாயிண்ட்ல அவங்களோட கமாண்ட் மூலமா வந்து ஒரு 5,000 சயின்டிஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஒரு டீம் ஆஃப் 5,000 சயின்டிஸ்ட் வந்து 75 R&D சென்டர்ஸ் வேர்ல்ட் வைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லீட் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு வேளை வந்து உங்களுக்கு பேசேஜ்ல இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லைன். சோ இது வந்து என்னவா இருக்குங்க? மேஜர் அப்ஜெக்டிவா, மேஜர் ஃபேக்டரா, மைனர் ஃபேக்டரா? Sir, major objective, sir. மேஜர் Objective. இந்த இதோட அப்ஜெக்டிவ் என்னங்க? இந்த பேசேஜ் அப்ஜெக்டிவ் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? Biofuel. அந்த பயோஃபியூல். Biofuel. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நோக்கி நடக்கிறதுக்கு இவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ சௌத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இருக்கு, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணிகள் இல்லையா? சோ அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணக்கூடிய காரணிகள். சோ அந்த காரணிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்னது? டேர்னிங் பாயிண்ட் இன் சௌத்ரி லைஃப். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டரா இருக்குமா இல்ல மைனர் ஃபேக்டரா இருக்குமாங்க? Major factor. மேஜர் ஃபேக்டரா இருக்கும். Major factor. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம அடுத்து போலாங்க. சோ இதை ரீட் பண்ணுங்க உதயகவி. Chowdhury had met her Prince Charming Vinay
During her college years in Mumbai, he followed her to the US 2 years after she had left. The two were married there. After Chowdhury received her MS in Engineering Science from Caltech, California in 1970, the couple moved to Cambridge, Massachusetts, as Vinay wanted to study at Harvard. She got a PhD in material science from MIT in 1976. A year later, both joined DuPont, where Vinay went to become a CEO and founder of Coelicon, yes, a DuPont subsidiary in food safety testing. After 20 years later in DuPont, Vinay retired to consult with biotech startups. ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 இயர்ஸ் வந்து டியூபாண்ட்ல இருந்ததுக்கு அப்புறமா வினய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடெக் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு கன்சல்டன்டா மாறி இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த பேசேஜ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சௌத்ரி ஹேட் மெட் ஹர் பிரின்ஸ் சார்மிங் வினய்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் மேரிட் தேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னவா இருக்குங்க? தே டூ வேர் மேரிட். என்ன இது? மைனர் ஃபேக்டர். மைனர் ஃபேக்டர். அவங்க வந்து பிஹெச்டி டிகிரி ஆப்டைன் பண்ணது, நெக்ஸ்ட் எம்எஸ்சி இன்ஜினியரிங் ஆப்டைன் பண்ணது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து குவாலிகார்ட்ல வந்து ஃபவுண்டரா ஒர்க் பண்ணது. அது எல்லாமே வந்து ஓகேங்க. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ்ல வந்து பெருசா இம்பாக்ட் வந்து மேக் பண்ணது. வினய் இல்லாம வேற யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அந்த கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கம்ப்ளைஸ் ஆகிறதுக்கு நம்ம மேஜர் ஃபேக்டர் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது மேஜர் ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் போலாமாங்க? Yes, sir. ஓகே, நெக்ஸ்ட் பேசேஜ் ரீட் பண்ணுங்க. Chowdhury had started out as a research scientist at the ES experimental station. She now heads there. When hardly any woman from India at DuPont then. It took her about 10 years to become the lead researcher in developing ceramic superconducting materials. DuPont get a 20 different patent for product based on her research in the field, turning into what her peers in a niche from the company. ஸோ சௌத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா வந்து மாறினாங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹெட். இப்போ இவங்க தான் வந்து முதல் பெண்மணி, இந்தியன் பெண்மணி டியூபாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்டா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க உழைப்பு சிந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டியூபாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 டிஃப்ரெண்ட் பேட்டன்ட் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. யாரால? ஏதோ இந்த அம்மாவால. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி ஒரு 20 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து வாங்கியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து என்னவா இருக்குங்க? அப்ஜெக்டிவா ஃபேக்டரா? Factor, sir. ஃபேக்டர் வந்து மேஜரா மைனரா? Major. இது மேஜர் ஃபேக்டருங்க. பட் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீழே மைனர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ ஏன் வந்து இந்த மைனர் ஃபேக்டர் அப்படின்னு உங்களோட ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இல்லைன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். பிகாஸ் உங்களுக்கு வந்து சௌத்ரி வந்து லீட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா சௌத்ரி லீட் பண்றாங்க. 10 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா லீட் ரிசர்ச்சரா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களால அந்த கோலை வந்து அக்கம்ப்ளைஸ் பண்ண முடியும். இவங்க 20 டிஃப்ரெண்ட் பேட்டன்ட் வாங்கி வச்சதுனாலதான் வந்து அந்த கோல் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த 20 பேட்டன்ட்டுக்கும் அந்த பயோஃபியூல வந்து $20 பில்லியன் வந்து நீங்க மேக் பண்றதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? No, sir. இல்லாத பட்சத்துல அது வந்து மேஜர் ஃபேக்டர்ல வருமா இல்ல மைனர் ஃபேக்டர்ல வருமாங்க? Minor factor. நீங்க எப்படி மேஜர் ஃபேக்டர்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன் நான் மேஜர் ஃபேக்டர்னு சூஸ் பண்ணேன். பட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனர் ஃபேக்டருங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ஃபேக்டரை வந்து அசோசியேட் பண்ணும்போது அது கோலோட எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது மேஜரா இல்ல மைனரா அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். உதயகவி ரீட் பண்ணுங்க. It was not smooth sailing all along. The appeal market shifted to Asia by the time Chowdhury got in. STEM DuPont, a European plan for intermediates to its non-diversity like but setback did not get her away. Yes. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கடினமான பாதையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பேரல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைவர்சிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செட்பேக்ஸை வந்து அவங்க கடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டிங்ஸ் வந்து பாக்குறோம். ஸோ ஹெட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒண்டர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒண்டர் இயர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய இம்பாக்ட் எதுவுமே வந்து மேக் பண்ணல. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் கீழே வருதா இல்ல கோல்ஸுக்கு கீழே வருதாங்க? இந்த ஒண்டர் இயர்ஸ்ல நீங்க படிச்ச பாயிண்ட் எல்லாமே ஃபேக்டர்ஸா இல்ல அப்ஜெக்டிவ்ஸ் கீழே தான் வந்துச்சா? இது பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் கீழே வந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அது மேஜர் ஃபேக்டர் கீழே இருக்கும், இல்ல அப்படின்னா அது வந்து மைனர் ஃபேக்டர் கீழே இருக்கும் இல்லையாங்க? சரி, இப்போ இதை வந்து ஃபேக்டர்ஸ் கீழே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லீடர்ஷிப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ லான்ச்சிங் இன்டூ லீடர்ஷிப். அந்த அம்மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ப்ராப்பரான லீடர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ரீட் பண்ணுவோமா? ரீட் பண்ணுங்க உதயகவி. Launching into leadership, established over 100 years ago in 1903, the ES was designed to diversify viewpoint from explosive into new industries through research. It has now become the company's lifeline. Like for Viewpoint, the experimental station became a launch pad for Chowdhury's transition to management. She took charge of the ES in June 2000. Since then, she has been plotting the 1.4 billion dollars a year or 70 undertaker at Viewpoint. Today, she is supervising project that could lead to food that helps prevent cancer and smart materials. She gave that big push to new technologies and biotechnology platform. Under her Viewpoint broadened into nano product spectrum, said the company executive vice president and chair innovation office Thomas M. Connelly. பொன்னாலி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிபாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி 1903 இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனை வந்து டிசைன் பண்ணும்போது எப்படி டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து முதல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸை தாண்டி புதுசா வந்து ஒரு வடிவம் எடுத்திருக்காங்க. அதுல வந்து மேக்சிமம் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சரை ப்ரிவென்ட் பண்றது, அண்ட் நெக்ஸ்ட் நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் மேக் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌத்ரி வந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை ஹெட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனை வந்து ஹெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1.4 பில்லியன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டியூ பாயிண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் ஹர் டியூ பாயிண்ட் ப்ராடக்ட் இன்டூ நேனோ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னா தாமஸ் எம் கொன்னெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேர் இனோவேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை பத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டியூ பாயிண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன்ல சௌத்ரியோடைய ஒர்க்கை பத்தி சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ன டிரான்சிஷனை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க உதயகவி. Over the years, Chowdhury has gained access to high-power office in the US government and academic networks across top American universities. Her inputs are sought by the Hydrogen Fuel Cell Committee of the US Secretary of Energy, of which she is the member, scientists and technicians. That to Indians, especially women, rarely make it to a leadership roles. Yes. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சௌத்ரிய ஒரு ஹையஸ்ட் பவர் ஆஃபீஸியலா வந்து மாத்துது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாதாரணமான ஒரு இந்தியன் லேடிஸ்னால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லீடர்ஷிப் ரோலை வந்து பாத்தீங்கன்னா யாரு கேரி பண்ணிட்டு இருக்காங்க? சௌத்ரி வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் கமிட்டிக்கு வந்து என்ன சொல்றதுங்க அட்வைஸா வந்து போய்கிட்டு இருக்கு. யூஎஸ் செக்ரட்டரியில வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸா வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ இவங்க இந்த ஃபியூயல் செல் கமிட்டியில கொடுக்குற அட்வைசஸ் எல்லாமே வந்து என்னதுங்க? அப்ஜெக்டிவா ஃபேக்டரா? என்ன இது? Factor. It's a factor. Major or minor? Major factor, sir. Major factor. Next போலாமாங்க? So next இந்த ரெண்டு பேசேஜ்மே ரீட் பண்ணுங்க உதயகவி. Certain in the Western Hemisphere, Chowdhury is a rare example. Many in the company put her in the list of candidates for the CEO chair due to fall vacant on the incumbent retirement in 2011 through age may not be on her side. Due pointers, Chowdhury is very visible, highly approachable,
purposefully and expansively, good listener with ability to make people comfortable, the one inside subordinate and the Six Sigma champion. Louder Hughes says he has gathered from her is to never let superficial organizational boundaries comes in his way of reaching out the needers' resources. Chaudhry's favorite compliment came from Viewpoint CEO chart held a sorry sir No problem, no problem. Take your time. held a who told a corporate gathering. Uma is a person who tells like it is, not shy to speak her mind. As a whole conference in ஒன்னா ரீட் பண்றேன், அப்படி ரீட் பண்றேன். தேங்க்யூ டேக் a break, okay. At a global conference in Delaware last month, auditor told journalists from 60 countries, despite being a scientist, Chaudhry has successfully put science to work. You can't leave science in the laboratory. It has to move into the marketplace in the hands of customers to create valuations, he says. ஸோ இங்க வந்து இந்த ரெண்டு பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய பீப்புள் வந்து சௌத்ரிய சிஇஓவா வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்றதுக்கு அப்படிங்கறத விட ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எந்த வருஷத்துல நடக்குது அப்படின்னா 2011 நடக்குது. ஈவன் தோ அவங்க பொண்ணோட ஏஜ் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு 40-50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத தாண்டி அவங்களோட ஸ்கில்லுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஇஓவா ரெக்கமெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த டியூ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சௌத்ரி, விச் மீன்ஸ் இந்த உமா சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை பத்தி பேசுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஈஸிலி வந்து அப்ரோச்சபிள், விசிபிள், நெக்ஸ்ட் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்ஸை பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து சிக்ஸ் சிக்மால வந்து சர்டிபிகேஷன், அதாவது சாம்பியனா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஆர்கனைசேஷனல் பவுண்டரி இது மூலமாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல் லேடியா வந்து அப்பியர் ஆகிறதா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் Chaudhry's favorite compliment came from DuPont CEO Chad Heredy, who told a corporate gathering. உமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ஃபேவரட் காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹெலடி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க, உமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் சை டு ஸ்பீக் ஹர் மைண்ட். ஸோ அவங்க மனசுல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஓப்பன் மைண்டட் அப்படிங்கிற மாதிரியே வந்து பாசிட்டிவா சொல்றாங்க. At a global conference in Delaware last month, audited 12 journalists from 60 countries. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்கும்போது 60 கண்ட்ரில இருக்க ஒரு பெரிய கேதரிங் இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து மேக் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இது எல்லாமே வந்து அந்த லேடியோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பத்தி பேசுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேசேஜ்ல. ஓகேவாங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட், the scientist turned manager. Leader has now steered DuPont to set up a 15-acre knowledge center for nanotech under global hub for rice hybrid related research at Hyderabad. So thoughts on India? It's wonderful to go back and see the can-do attitude and the commitment to open market. In the passage நான் திரும்ப ஒரு முறை ரீட் பண்றேன், லிசன் பண்ணுங்க. The scientist turned manager. Leader has now steered DuPont to set up a 15-acre knowledge center for nanotech under global hub ஆஃப் ரைஸ் ஹைபிரிட் ரிலேட்டட் ரிசர்ச் அட் ஹைதராபாத். ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து ஹைதராபாத்ல ஓபன் பண்ண போறாங்க. இது என்னது? மேஜர் அப்ஜெக்டிவ் சார். இட்ஸ் அ மேஜர் அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு பேசேஜுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் இருக்கணும்னு இருக்காங்க. நோ, மல்டிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜார்ஜ் புஷ் பேசுறது வந்து அப்ஜெக்டிவ் சொல்லி கொடுத்தாங்க. இங்க வந்து டியூ பாயிண்ட்ல வந்து ஒரு 1.5 ஏக்கர் நானோ டெக்னாலஜிக்கல் குளோபல் ஹப் ஃபார் ரைஸ் ஹைபிரிட் ரிலேட்டட் ரிசர்ச் ஹப் வந்து ஹைதராபாத்ல வந்து நிறுவ போறாங்க அப்படிங்கறது வந்து இன்னொரு மேஜர் அப்ஜெக்டிவ், ரைட்? நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து ரீட் பண்ணுவோமா? நான் கொஸ்டின் ரீட் பண்றேன், நீங்க நோட்ல வந்து அது என்னன்னு சொல்லி எழுதுங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 10 நீங்க என்ன மார்க் வாங்குறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒருவேளை நானே அதை ரீட் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்க அதை அப்ஜெக்டிவ்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் அதையும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் 10 உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆர் யூ ஆல் ரெடி? எஸ் சார். ஓகே. Question number 1. United States achieving a 20 billion gallons of biofuel production by 2020. It's a major objective, major factor, minor factor, major assumption சொல்லி நோட்ல எழுதிக்கோங்க.
Question number 2. Uma Chowdhury deciding to go over to US and her career success. Next again. Question number 3. Entrepreneurial mindset, the can-do attitude, and diligent applications of minds, Uma met and her rise in career and results produced. நீங்க ஒவ்வொரு பேசேஜும் ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரேட் பண்ணும்போது அது இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, இது இல்ல அப்படின்னா அந்த கோலை வந்து ஏதாவது என்ன சொல்றது அட்டைன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதா அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ணி மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டரா எழுதிக்கோங்க. ஓகேவா? Question number 4. DuPont getting 20 different patents for products based on research of Uma Chowdhury and success of the company. Okay. Question number 5. Chowdhury is very visible, highly approachable, purposeful, and exceptionally good listener with ability to make people comfortable. இது எல்லாமே வந்து சௌத்ரியோட என்னதுங்க? Leadership qualities. Quality, sir. Yes. So இப்போ இத வந்து என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். Do it. So major objective, major factor, minor factor. Question number 6. Uma gaining access to high power offices in US government and success DuPont had. Uma gained access to high power offices in US government and success DuPont had. நான் திரும்ப ஒரு டைம் சொல்றேன். Uma gained access to high power offices in US government and successes DuPont had. If I am right, நிறைய பேர் இந்த question வந்து mistake பண்ணுவீங்க, but let it be. Try. Okay. Next, question number 7. Uma spoken about DuPont's upcoming R&D center in Hyderabad. இன்னொரு ஆன்சர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Question number 8. DuPont's reputation, performance of experimental station headed by Uma Chowdhury. Next. 9th one, the visit of US president to US motivation of scientists. Question number 10. Setting up of 15-acre nanotech knowledge center for rice Hyderabad research at Hyderabad. Rice hybrid research at Hyderabad. Question number 7 10 ரிலேட்டடுங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜ்ல அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்போம். ஒன்ன வச்சு நீங்க இன்னொன்னு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இஃப் ஐ எம் ரைட், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேசேஜ்ல 3 மார்க் வாங்கியிருக்க முடியும். இஃப் ஐ எம் ரைட்
3 இல்ல கண்டிப்பா கேரண்டி 5 மார்க் வாங்கியிருக்க முடியும். I set the target 5. Answer check பண்ணலாமாங்க? Are you all ready? Yes, sir. Right? Okay, done. First one, United States achieving 20 billion gallons of biofuel productions by 2020. இது என்னதுங்க? What is this? Major objective. Major objective. Next, question number 7 வருவோம். Uma space about DuPont's upcoming R&D centers in Hyderabad and commitment to open market. இது என்னங்க? Major objective. Major objective. So 7th one major objective அப்படின்னா 10th one என்னங்க? Setting up a 15-acre nanotech park knowledge center of rice hybrid research at Hyderabad. அது என்னது? Major objective. Major objective. Major objective. Okay, next வருவோம். Uma Chowdhury decided to go over to US and her career success. இது என்னங்க? Minor factor. Minor factor. Okay, see, it's a major factor. Because அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் வரல அப்படின்னா யூஎஸ்ல இருக்க டுபாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்திருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதாங்க? see if you look at the passage, இந்த பேசேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா they are speaking about the leadership qualities of Uma Chowdhury. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி லைஃப். இதுல 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டர் இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர்ல தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி லைஃப்ல வந்து அவங்க கெரியர் ரிலேட்டடான டெசிஷன் எடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர்ல வரும். அதுல ஒண்ணு மட்டும் வந்து மேஜர் ஃபேக்டர்ல வராது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நான் ஹைலைட் பண்ணி ரீட் பண்ணி காமிச்சேன். பட் நீங்க யூஎஸ்ஏ வரல அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. ஸோ அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வாட்? மேஜர் ஃபேக்டர். Entrepreneurial mindset, the can-do attitude and delicate applications of mind. Uma met and her rise in career and results produced. So what is that? Entrepreneurial mindset and results produced. What is that? Major factor. It is a major factor, right? So question number 2, question number 3, they are major factors. Now we can leave question number 4. Okay, question number 4. DuPont's getting 20 different patents for product based on research of Uma Chowdhury and success of the company. What is it? Minor factor, sir. It's a minor factor. Reason, அங்க வந்து 20 அந்த நம்பர் வந்து 20 அப்படின்னு ஸ்பெசிபிக்கா இல்லாம பேட்டன்ட்டே இல்ல அப்படின்னா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா the goal is not going to get affected. So you don't need to bother about it. So அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it's a minor factor only. Now Chowdhury is very visible, highly approachable, purposeful, and expectedly good listener with the ability to make people comfortable. So it defines the leadership quality. அப்ப இது கண்டிப்பா என்னதுங்க? Minor factor. Major factor. மேஜர் ஃபேக்டர். see நான் திரும்ப சொல்றேங்க, உங்களுக்கு வந்து இந்த பேசேஜே வந்து பாத்தீங்க அப்படின்னா it define the quality of Uma Chowdhury. And next வந்து பாத்தீங்க அப்படின்னா it speak about objective. So அதனால வந்து leadership quality related எது வந்துச்சு அப்படின்னாலும் it's going to be the major factor. Okay. So question number 6, we can keep it as hold now. Okay. Just a second. 2 minutes. Okay, yeah, done. So we can keep question number 6 on hold now. Okay. Now question number 8. DuPont's reputation, performance of experimental station headed by Uma Chowdhury. What is that? Major factor, sir. It is a major factor. Now next, the visit of US President to ES motivation of scientists. Minor factor, sir. It is a minor factor. I tell you why. Because visit of US President is really necessary. But இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா motivation of scientists அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So it is definitely a factor.
பட் என்ன அப்படின்னா இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோலை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்றது கிடையாது. ஸோ ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் அ கோல். இட் இஸ் மோட்டிவேஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மைனர் திங், ரைட்? ஸோ இட் இஸ் அ மைனர் ஃபேக்டர். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டரா இருக்குமா மைனர் ஃபேக்டரா இருக்குமாங்க? Major Minor factor. factor. என்ன மாதிரி இருக்கும்? Minor factor, sir. எப்படி மைனர் ஃபேக்டருங்க? Major factor. எப்படி மேஜர் ஃபேக்டர்? சார் அசம்ஷன் வராது அதுக்கு. Assumption தான், sir. நோ. எப்படிங்க assumption? Sir, அந்த It's position already given. It's already given in the statement. இதுல வந்து எதுவுமே assumption கிடையாது. It's definitely a minor factor. பட் அது ஏன் தெரிஞ்சுக்கணுமா? Yes, sir. ஒரு படம் பார்க்கலாமா? Yes, sir. Welcome to The Explainer. So let's jump straight into this really fascinating breakdown of a real 10-set MBA business analysis exam passage. You know, if you've ever stared at a dense business case study and just wondered, how do I actually separate the big strategic goals from the underlying drivers? Well, you are definitely in the right place. Today, we're going to use an absolutely incredible real-life story to basically master the art of strategic business classification. To anchor our whole analysis, we're looking at the career of Uma Chowdhury. Quote, I came to the US in 1968 with $8 in my pocket. I mean, it's the classic Cinderella story, right? She started out as a 20-year-old physics grad from the Indian Institute of Science, heading straight for the land of opportunity. She literally traded her saris for American business suits and ended up rising to the absolute highest ranks of DuPont, which, as you know, is the world's largest chemical maker. And her story is actually so impactful that it was used as the exact source text for Passage 1 in the 10-set MBA Business Analysis exam. That's exactly what we're analyzing today. We're going to take the 10 evaluation items from this very exam passage and decode the whole shebang. We'll use Uma's inspiring narrative to figure out exactly how top executives and analysts categorize information when they're making massive corporate decisions. Here's a quick roadmap for the explainer. First, the Uma Chowdhury story. 2. The case analysis framework. 3. Defining major objectives. 4. Identifying major factors. And finally, 5. Spotting minor factors. Let's get into it. Section 1. The Uma Chowdhury story. From $8 to corporate leadership. Okay, so to properly analyze this business case, we really need to understand the human element driving it all. When she arrived in 1968, Uma discovered what she called a world of excellence in science. She just soaked up that entrepreneurial can-do attitude she found at American universities. She grabbed an MS from Caltech, then a PhD in material science from MIT in 1976. Fast forward a bit to the year 2000, and she shatters boundaries by becoming the first woman ever to take charge of DuPont's massive 150-acre experimental station, or ES, suddenly managing over 5,000 scientists. By 2011, she was even listed as a contender for the CEO chair. I mean, talk about a powerhouse resume. Section 2. The Case Analysis Framework. Structuring the exam questions. Now, I want you to put on your analyst hat for a second. Try to think like a strategic decision maker looking at Uma's career and DuPont's corporate moves. The exam gives us some very strict guidelines for evaluating the passage. The absolute crucial point here is understanding the difference between an objective and a factor. According to the source material, a major objective is the outcome or result sought by the decision maker. Basically, it's the finish line. A major factor, on the flip side, is something basic in determining the decision. That's the engine. It's the fundamental driver that actually gets you to that finish line. Keeping those two definitions straight is the absolute key to passing this type of analysis. Section 3. Defining major objectives. The outcomes sought. With those definitions locked in, let's tackle our first category, defining major objectives. What were the ultimate outcomes sought in this specific text? Well, 20 billion gallons. The passage opens up with U.S. President George Bush visiting DuPont's high-tech R&D center. And why was he there? To follow up on a seriously aggressive goal, the U.S. achieving 20 billion gallons of biofuel production by 2020. This is pretty much the perfect example of a tangible, major objective. It is the literal end result sought by the administration. So, looking at the specific exam questions, 3 items neatly drop into this major objective bucket. Item 1 is that exact U.S. biofuel production goal we just mentioned. That's the macro-level outcome.
Then we've got item 7, Uma's passion and commitment to the upcoming Hyderabad R&D Center and the open market. And finally, item 10, the actual setup of that 15-acre nanotech knowledge center for rice hybrid research down at Hyderabad. Now, why are 7 and 10 objectives? Well, because establishing that global hub in India and realizing that specific commitment to the market, that was the targeted end state for DuPont's expansion in that region. It was the exact destination Uma steered them toward. Moving on to Section 4, Identifying Major Factors, the basic drivers of success. Remember, if objectives are the destinations, factors are the basic elements determining the decisions that get you there. They're the foundational drivers. And what's really fascinating here is just how personal these major factors are. Take item 2, Uma's courageous decision to go to the US. That one single choice was the basic element determining literally everything that followed. Then item 3, her entrepreneurial mindset and diligent application of mind, that was the internal engine driving her research. Item 5 highlights her leadership qualities. She was visible, approachable, and an exceptionally good listener who just told it like it is. In fact, DuPont CEO Chad Holliday specifically praised her for bringing science out of the laboratory and into the marketplace. These leadership traits, they aren't just nice little details. They are the fundamental reasons she was handed control of a $1.4 billion R&D budget. And rounding it out, item 8, DuPont's reputation and the performance of the experimental station under her watch is absolutely a major factor driving the company's continued strategic dominance. And honestly, this brilliantly illustrates the difference between what matters strategically and what just, makes good headlines. Let's put item 5, Uma's exceptional leadership qualities, right up against item 9, which is US President George Bush's visit to the experimental station. Leadership fundamentally drives a career and a company's daily decisions, right? So that is a major factor. A presidential visit? Sure, it's highly motivational, but at the end of the day, it is just a contextual event. It doesn't fundamentally change DuPont's internal business strategy. Section 5, Spotting Minor Factors, the less important contextual elements. So the exam defines these minor factors as a less important element bearing on the decision. Basically, they are the context, the byproducts, the icing on the cake. 20 patents. The passage specifically notes that DuPont got 20 different patents based on Uma's research in ceramic superconducting materials, which basically turned it into a niche for the company. Now, to a layperson, 20 patents sounds like the most important thing ever, right? But in the grand framework of strategic business analysis, how is that actually categorized? In this context, it's actually a minor factor. Let's look at items 4, 6, and 9 together. Item 4 is those 20 patents we just talked about. Why is it minor? Well, because the patents are a byproduct of the major factor, which was her diligent mindset and scientific excellence. The patents are the trailing indicator, not the root cause of her overall career trajectory into management. Same thing with item 6. Her gaining access to high-power offices in the U.S. government is a fantastic perk of her success. Absolutely. But it's a secondary element. It's not the primary driver of DuPont's corporate decisions. And like we just discussed, item 9, the president's visit, is a super cool motivational backdrop, but it's definitively a less important element when you are actually evaluating core business strategy. Okay, then. Hey, how was the video? Really good, sir. உட்காந்து மெனக்கெட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 hours இருக்கும் அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு. So you understood, right? Yes, sir. Okay. Yes, sir. See, for every answers, I have made a justification, right? So இதனால தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு I have created and made a justification, and இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. ரெடியா? All of you. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, yeah, done. Just give me a sec, okay? Sorry. Oh, screen share ஆயிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆமா இல்லையாங்க? Yes, sir. Yes, sir. ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு பேசேஜ் மட்டும் தாங்க. ஓகேவா? யார் ரைட் பண்ண போறீங்க? இது ஒரே ஒரு பேசேஜ் தான். Who is ready to read? ஓகேங்க. கை தூக்கணுங்க ஃபர்ஸ்ட். சீக்கிரம் ரைட் பண்ணுங்க பார்க்கலாம். Sarah, a young environmental engineer, noticed the growing pile of plastic waste in her city and decided to start EcoFact in 2018. With just a small grant of $10,000, she developed a biodegradable packaging material made from seaweed. She believed that global plastic regulations would soon become
much stricter, creating a massive market for a product. Sarah's relentless drive and her ability to build strong partnerships with local seaweed farmers were central to the company's early success. In 2022, Ecopack Packed secured a major contract with a multinational retail chain to replace all their plastic containers, which boosted company revenue by 300%. To manage this growth, Sarah moved to the headquarters to a tech hub in Singapore. During the move, the company received a local award for Best Green Initiative, which helped boost employee morale. Today, Sarah is planning to set up a massive production facility in Vietnam to further scale their global operations and achieve her ultimate dream of reducing ocean plastic by 50% by 2030. 30. ஓகேங்க. இப்போ நான் அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் a செகண்ட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்காங்க? No, sir. No, sir. No. ஓகேங்க. ஸ்கிரீன் தெரியுதாங்க? Yes, sir. Yes, sir. ஓகே. இது நான் அப்படியே வந்து தமிழ்ல ரீட் பண்றேன். ஓகேவா? So Sarah, a young environmental engineer, noticed that growing pile of plastic waste in her city and decided to start Ecopack in 2018. ஸோ அவங்க என்ன நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா, என்வரான்மெண்ட்ல வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்கோ பேக்கா வந்து நம்ம இதை ஒரு ரீசைக்கிளிங் ஸ்ட்ரக்சரா வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு 2018 வந்து டிசைட் பண்றாங்க. With just a small grant of $10,000, she developed a biodegradable packing material made from seaweed. சீவீட்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு $10,000 வச்சு ஒரு பயோடிகிரேடபிள் பேக்கிங் மெட்டீரியலை வந்து அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. She believed that global, இங்க பாருங்க, நான் சொல்ற இடத்த ஹைலைட் பண்ணிக்கணும். She believed அப்படின்னா Major assumption. Yeah. Major assumption. Perfect. She believed that global plastic regulations would soon become much stricter, creating a massive market for product. அப்ப அது என்னங்க? Major assumption. அசம்ப்ஷன். அவங்க வந்து அப்படி நம்புறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும், இதனால வந்து எனக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஓகே. Sarah's relentless drive and her ability to build strong partners with local seaweed farmers were central to company's early success. இது எதோட கனெக்ட் ஆனதுங்க? இந்த Sarah's relentless drive and her ability to build strong partnership with local seaweed farmers were central to company's early success. இது எதோட கனெக்ட் ஆனது சொல்லுங்க? அந்த அசம்ப்ஷனோட கனெக்ட் ஆனது. Right? Now, in 2022, Ecopack secured a major contract with a multinational retail chain to replace all their plastic containers, which boosted company revenue by 300%. ஸோ எக்கோபேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து அவங்களோட ரெவன்யூ 300% அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ணுது. டு மேனேஜ் திஸ் growth, Sarah moved the headquarters to Tech Hub in Singapore. இதை வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்காக அவங்களோட டெக்னிக்கல் ஹப், அதாவது அவங்களோட ஹெட் குவார்டர்ஸை வந்து சிங்கப்பூருக்கு மூவ் பண்றாங்க. டியூரிங் த மூவ் த கம்பெனி ரிசீவ்ட் a local award of Best Green Initiative. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெஸ்ட் கிரீன் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கிடைக்குது இதனால. ஓகே. டுடே சாரா இஸ் பிளானிங் டு செட் அப் அ மேசிவ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இன் வியட்நாம் டு ஃபர்தர் ஸ்கேல் தேர் குளோபல் ஆபரேஷன் அண்ட் அச்சீவ் ஹர் அல்டிமேட் ட்ரீம். அப்ப அது என்னதுங்க? Objective. Of reducing ocean plastic by 50% by 2030. அந்த கடைசி லைன் என்னவா இருக்குங்க? இப்பதானே சொன்னீங்க என்னது? Major Major objective. objective. இப்போ பேசேஜ் புரிஞ்சுச்சா? Yes, sir. Yes, sir. இப்போ எல்லாரும் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. ரெடியா? 5 questions. Out of 5,
3 மார்க்ஸ் டார்கெட். ஓகேவா? Okay, sir. Okay, sir. உங்களுடைய கொஸ்டின். Evaluate each item separately in terms of the passage above and choose your answers as per the following guidelines from the sources. Major objective, major factor, minor factor, major assumption சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 5 questions நான் லைனா ரீட் பண்றேன். பேப்பர்ல வந்து எழுதுங்க. மேஜர் அப்ஜெக்டிவா, மேஜர் ஃபேக்டரா, மைனர் ஃபேக்டரா, மேஜர் அசம்ப்ஷனா. ரெடியா? Achieving a 50% reduction in ozone plastic by the year 2030. அது என்னது அப்படின்னு பேப்பர்ல எழுதுங்க. Achieving a 50% reduction in ozone plastic by the year 2030. Okay. The projection that global plastic regulation would become significantly stricter in the near future. The projection that global plastic regulation would become significantly strict in the near future. Third one, Sarah's relentless drive and her skill in forming partnership with sheep farmers. Sarah's relentless drive and her skill in forming partnership with sheep farmers. Okay, so major factor, minor factor, நானே சொல்லிட்டேன் இல்லையா? Okay, let it be. Question number 4. The recipient of Best Green Initiative Award and its effect on employees' morale. And please check whether is it going to make some impact in the passage or not. Okay. எழுதுறோம்னா எல்லாத்துக்குமே மேஜர் ஃபேக்டர் எழுதாதீங்க. See, actually I gave this tip also. Okay. Now question number 5. Setting up a massive production facility in Vietnam to scale global operations. Setting up a massive production facilities in Vietnam to scale global operations. Answers எழுதி விட்டீர்களா? Yes, sir. Answer check பண்ணலாமா? Okay, sir. எவ்வளவு ஸ்கோர் வாங்கணும் out of 5? 3. Done. Question number 1. Answer major objectives. Yes. Because உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசைனரி ஓரியன்டா எந்த கேள்விகளா இருந்தாலும் அது அப்ஜெக்டிவ் கீழ தான் வரும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த வேர்டை நான் சொன்னேன் இல்லையா? Achieving a 50% reduction in ozone plastic. இந்த கடைசி லைனை பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு விசனரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, விசனரி வேர்டு இருக்கு. என்னது? ஒரு ட்ரீம். வியட்நாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற ட்ரீம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அப்ஜெக்டிவ், மேஜர் அப்ஜெக்டிவ். கொஸ்டின் நம்பர் 2. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கு. என்னது? பிலீஃப். அவங்களோட பிலீஃபின் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷனை மேக் பண்றாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அ மேஜர் அசம்ப்ஷன். தேர்ட் ஒன், அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனி சக்சஸ்க்காக போராடுறாங்க. அப்ப அது வந்து என்னவா தான் இருக்குங்க? அந்த பயோடிகிரேடபிள் பண்றதுக்கான ஃபேக்டரா இருக்கு. ஸோ தட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். ஃபோர்த் ஒன், அவங்களுக்கு வந்து அவார்ட் கிடைக்குது, கிரீன் இனிஷியேட்டிவ் அவார்டு வந்து கிடைக்குது. ஸோ அந்த கிரீன் இனிஷியேட்டிவ் அவார்ட்னால வந்து ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்க போதா? எம்ப்ளாயி முறையில் வந்து டெவலப் ஆகுது. பட் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? No, sir. No. So that's a minor factor, right? Question number 5. What is that? Setting up a massive production facility in Vietnam. What is that? Objective. It's an objective. Reason என்ன அப்படின்னா ஸோ அதுதான் வந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன், ரைட்? ஸோ இந்த பேசேஜினுடைய ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, பயோடிகிரேடபிள் பிளான்ட் வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஏன் தெரியுமா ஈஸியா இருந்துச்சு? ஏன் ஈஸியா இருந்துச்சுங்க? நீங்க பேசேஜ் ரீட் பண்ணும்போதே ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணீங்க. பேசேஜ் ரீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சினாப்சிஸ் கொடுத்துட்டே ரீட் பண்ணேன். அதனால வந்து கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, ஓகே இதுதான் வந்து இந்த இடத்துல வரும்னு சொல்லி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு. எக்ஸாம்ல
நீங்களே ரீட் பண்ணணும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அனலைசிங் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கேரண்டியா சொல்லலாம், நீங்க வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது அதுல 3 கொஸ்டினுக்கு வந்து ஈஸி ஆன்சர் வரும். ஒன்னு மேஜர் அப்ஜெக்டிவ். எப்படி கேரண்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஃபேக்டர்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும், பார்த்தோம்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச உடனே இதுக்காக தான் இந்த பேசேஜ் சொல்லி ரீட் பண்ணிடுவீங்க. ஏதாவது சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அது இரலவெண்டா ஈஸியா இருக்கும், இல்ல ப்ராபபிலிட்டி, பிலீஃப், அவங்களோட நம்பிக்கை ரிலேட்டட் ஏதாவது இருக்கும்ல, அது எல்லாமே வந்து மேஜர் அசம்ஷனா இருக்கும். எதுல தெரியுமா பிரச்சனை வரும்? மைனர் ஃபேக்டர்ல தான் பிரச்சனை வரும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும்போது என்ன பண்ணணுங்க? ஸ்கிப் பண்ணிடணும். விட்டுறணும். ஓகேவா? போராடி மார்க் லூஸ் பண்றதுக்கு பதிலா அழகா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்காக எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணா 0 மார்க். மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. யூ கேன் ஈஸிலி கெட் 4 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ். 4 மார்க் அப்படிங்கறதே பெரிய விஷயம் தாங்க. தப்பா எழுதி 0 மார்க் வாங்கி நெகட்டிவ் மார்க் போறதுக்கு அவுட் ஆஃப் 10 ஒரு 4-5 மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது இட் இஸ் குட். பட் பேசேஜ் பெருசா இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. பேசேஜ் சின்னதா இருக்கும் பட்சத்துல இஃப் யூ வுட் லைக் டு ட்ரை ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் தான் சார் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் கோ வித் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். பெரிய பேசேஜ் 3 பக்கத்துக்கு இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, இவ்வளவு பொறுமையில எக்ஸாம்ல இருக்காது, அது நீங்க லாஸ்ட்ல தான் பண்ணணும். ஸோ ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் குவான்ஸ் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, வெர்பல் எபிலிட்டி. இந்த 3ல வந்து 60 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 4 பேசேஜ்ல 2 பேசேஜ் ஈஸியா தான் இருக்கும், அதை மார்க் பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெம்ப்ட் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ். ஓகே, ஸ்கோரிங் பார்க்கலாம் முடிச்சிட்டீங்க, வாங்க. எடுத்த உடனே பிசினஸ் சிச்சுவேஷன்ல உட்காந்து ஒர்க் பண்ணாதீங்க. உங்களோட கம்ப்ளீட் என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸையும் வந்து பிரேக் பண்ணி விட்டுரும். ஓகே பீப்புள், all of you. Yes, sir. Yes, sir. So அதான் வந்து strategy. Okay, so thank you so much. Good night all of you. Bye bye. Thank you. Sir, mock exam Sunday தானே sir?